தன்னோட பையன் விளையாட்டு இருந்த ஜாய்ஸ்டிக் எடுத்து அமுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு கேம்குள்ளேயே அந்த அம்மா போயிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா எங்க இருக்கும் ஏது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. சைடுல 3 ஹார்ட் மட்டும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா தான் தெரியுது அது 3 லைஃப்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அம்மா இந்த கேம்குள்ள மாட்டிட்டாங்க, அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஆனா வந்து யோசிக்கிறதுக்குள்ளேயே அங்க இருந்த ஒரு பொம்மை அவங்க அம்மாவை கொண்டுருது. அதனால அவங்க அம்மாவுக்கு ஒரு லைஃப் போயிடுது. இவன் அதை பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டானே, எப்படியாவது உங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு அங்க இருந்த பொம்மை எல்லாமே அடிச்சு தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் லெவலை கிளியர் பண்ணிடுறான். ஆனா இதுல இருக்க ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா இருக்க 4 லெவலையும் கிளியர் பண்ணா மட்டும்தான் அவங்க அம்மாவால வெளியே வர முடியும். ஏதோ சீட் கோட்லாம் போட்டு கடைசி லெவலுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஆனா கடைசி லெவலில் ஜெயிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அங்க கிருமாட மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவனை எப்படியாவது சாகடிச்சாதான் அந்த லெவலை கிளியர் பண்ண முடியும். இருந்த 2 லைஃப்ல ஒரு லைஃப் போயிடுது. மீதி இருக்க ஒரு லைஃப் வச்சு அவங்க அம்மா எப்படியாவது காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடிட்டு இருக்கான். அந்த ஒரு லைஃபுமே கடைசியில் அரை லைஃபா மாறிடுது. இப்போ என்ன பண்றனே தெரியாம அவங்க கிட்ட இருக்க எல்லா கேமிங் ஸ்கில்லையும் மொத்தமா இறக்கிட்டு இருக்கான். கடைசியில எவ்வளவோ போராடி அந்த சிவப்பு கலர் கிருமாடாவை கொண்டுறான். அதனால அவங்க அம்மாவும் கடைசியில பொழைச்சிடுறாங்க. இந்த மாதிரி நீங்களும் கேம்குள்ள மாட்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது என்ன கேமா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.